பெண் ஒருவர் தனது அன்பான கணவன் என்று நம்பிய நபரால் ஏமாற்றப்பட்டு சுமார் 7 லட்சம் யூரோக்கள் கடனாளியாக மாறியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அந்த பெண் தற்போது பிரான்ஸ் மத்திய வங்கியின் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டு கடும் நிதி நெருக்கடியில் தவித்து வருகிறார். பாதிக்கப்பட்ட பெண் தனது கணவரை மிகவும் நேர்மையானவர் மற்றும் அக்கறையுள்ளவர் என்று நம்பியிருந்தார். ஆனால் அவர் அந்த பெண்ணின் கையெழுத்தை மோசடியாக பயன்படுத்தியும் போலியான ஆவணங்களை தயாரித்தும் பல்வேறு வங்கிகளில் பெரும் தொகைகளை கடனாக பெற்றுள்ளார். இது எதுவுமே தெரியாமல் அந்த பெண் பல ஆண்டுகள் குடும்பம் நடத்தியுள்ளார். கணவரின் இந்த மோசடி திட்டம் ஒரு கட்டத்தில் அம்பலமான போது கடன் கொடுத்த வங்கிகள் அனைத்தும் அந்த பெண்ணிடமே பணத்தை கேட்க தொடங்கின. சட்டப்படி கடனுக்கான ஆவணங்களில் அவரது கையெழுத்து இருந்ததால் கணவர் செய்த குற்றத்திற்கு அந்த பெண் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். இந்த மாபெரும் மோசடியால் அந்த பெண் தற்போது வங்கி பிணை கைதி போன்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் எந்த ஒரு புதிய வங்கி கணக்கையோ அல்லது கடனையோ பெற முடியாதபடி பிரான்ஸ் வங்கி அவரை தடை செய்துள்ளது. அன்றாட செலவுகளுக்கு அவர் மற்றவர்களின் உதவியை எதிர்பார்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கணவர் மீதான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் ஒருபுறம் நடந்தாலும் கடனை திருப்பி செலுத்த வேண்டிய நெருக்கடி அந்த பெண்ணையே பாதித்துள்ளது. நான் நேசித்த மனிதரை எனது வாழ்வை அளிப்பார் என்று கனவிலும் நினைக்கவில்லை என அவர் கண்ணீருடன் பேட்டியளித்துள்ளார்.